அல்கூட அண்ணல் அருணாச்சலம் அண்ணாச்சி அவர்கள், தென்னிந்திய வாணியர் சங்க வாணியர் இன காவலர் சண்முகம் செட்டியார் அவர்கள், நெல்லை மாவட்ட வாணியர் சங்க தலைவர் திரு எம் சங்கர சுப்பிரமணியன் லாலாமணி அவர்களையும் முன்னிலை வகித்து விழாவை நடத்தி தரும்படி அன்போடு வேண்டுகிறோம். 5 கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. வையகம் பணிப்ப வாணியர் குளம் தலைக்க செய்தொழில் சிறக்க செய்யகம் கொளிக்க பாரில் நலங்காக்கும் வாணியர் புகழ் திசையெங்கும் சிறக்க உளம் கொண்ட ஈகையினால் புவி கணக்க தர்மத்தை நல்கவே வரம் தரும் அன்னையவள்தான் அன்பிற் பிரியாள் அம்மன் என்று சாற்று மனமே. 63 அமரும் பேறு பெற்று அரணே அம்மையே என்று அழைத்து ஆலங்காட்டிலே ஆனந்த தாண்டவம் கண்ட மூத்த பதியம் தந்த காரைக்கால் தாயே போற்றி. அள்ளிமன் முல்லையந்தார் அமர்நீதி பதம் போற்றி. கைதடிந்த வரிசிலையால் களிக்கம்மன் தாழ் போற்றி. திருவிளக்கிட்டு விழுத்தொண்டு விளக்கிட்ட களியனார் பதம் போற்றி. இல்லையே எனாத இயற்பகை அடி போற்றி. கையரைத்து காப்பு செய்து மதுரையம் பதியாண்ட மூர்த்தி அடி போற்றி. 63 நாயன்மார்கள்ல 6 பேர் நம் இனத்தவர்கள், அவர்களுடைய போற்றி இது. திருவளர் கொன்றை சூடும் செஞ்சடை கடவுள் வாழி. வரிவலை திகிரியேந்து மாயவன் வாழி வாழி. விரேறி கமலம் மேவும் வேதனான் முகத்தோன் வாழி. படுவலர் தோண்டி மாலை வாணியர் வாழி வாழி. வாழ்க திருச்சிற்றம்பலம். வரவேற்புரையாற்ற இருக்கின்ற ஹரிகரன் அவர்கள், எல்லையற்ற வானத்தில் சுற்றி சுற்றி பறந்தாலும் தாய் பறவை போல பிறந்த மண்ணின் மீதும் தாய் தந்தை சகோதர சகோதரிகள் மற்றும் நம் இன மக்கள் மீதும் அளப்பரிய பாசம் கொண்டவரே, இறைபணியும் எண்ணற்றோரை ஏனில் ஏற்றி வைத்த உன்னதமே, இந்த பாவநாசம் வாணியர் மண்டபத்திற்கு 6 வருடத்திற்கு முன்பு 5 வழங்க ஆயத்தமான அன்பரே, இன்று காதில் செவிவழி கேட்டதுமே 1 லட்சம் இந்த மருமகனே வருக, எல்லோரையும் வரவேற்று அமர அன்புடன் வேண்டும். அங்கிங்கனாதபதி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நின்ற எமது ஈசன் திருப்பதி வந்திருக்கும் பெரியோர்களே, வாணிய உறவினர்களே, உங்கள் அனைவரையும் இந்த புதுப்பொலிவுடன் திகழும் பாபநாசம் உலக வாணியர் பொதுநலக்கூட திருப்புலவருக்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். சமுதாய நலக்கூடத்தை தனி ஒருவராக இருந்து ஸ்தாபித்த திரு கே பழனிச்சந்திரன் அவர்கள் 2001 இதை திருப்புலா செய்து தற்பொழுது இந்த மண்டபத்தை அம்பை வட்டார வாணிய சங்கத்திற்கு அர்ப்பணித்துள்ளார்கள். இந்த மாபெரும் மனிதருக்கு பாராட்ட வார்த்தைகள் இல்லை. இருந்தாலும் என மாமா திரு கோபால் அவர்கள் ஒரு சிறு கவிதை வாசிப்பார்கள். உலக வாணியர்கள் உள்ள சிம்மாசனத்தில் வீற்றிருப்பவரே, அரிய பணியை உலகமெல்லாம் பறைசாற்ற எங்களிடம் குரல் வளம் இல்லை. உம்மை பாராட்ட தேடியும் தமிழில் வார்த்தைகள் இல்லை. சொல்லுக்கும் பெருமைக்கும் மிஞ்சிய அண்ணாச்சி கே பழனிச்சந்திரன் அவர்களுக்கு வருக வருக என்று எங்கள் உள்ளத்தில் இருந்து வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம். அவர்கள் குடும்பம் பல்லாண்டு வாழ வாழ்த்துகின்றோம். அடுத்து இன்றைய புதுப்பொலிகளுடன் கூடும் முத்திகளும் பாபநாசம் உலக வாணியர் பொதுநலக்கூடத்தை தங்களுடைய திருக்கரங்களால் திறந்து வைத்த திருவாளர் இறைப்பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு சிறப்புடன் இயங்கும் திரு அருணாச்சலம் செட்டியார் அவர்களை வருகவர் என்று வரவேற்படி மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். உங்களுக்கெல்லாம் தெரியும், திருமலை கோயிலில் எவ்வளோ டெவலப்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டோம்.
கீழே இருந்து மேலே போகிறதுக்கு பஸ் கார் எல்லாம் போகிறதுக்கு தகுந்த சாலை வசதி. காலத்தை மன்னர்களாலே மட்டும் செயல்படுத்தக்கூடிய கோவில் ராஜகோபுரம் கட்டுறது வந்து மன்னர்கள் தான் கட்டுவாங்க. தற்சமயம் யார்கிட்டையும் ஒரு டொனேஷன் வாங்கலாத சொந்த முயற்சிகள் கட்டிக்கொண்டு இருக்கிறார். அவர்கள் குடும்பம் பழைத்தோங்க வாழ்த்துகிறோம். அவர்கள் வருகை எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது. எண்ணற்கரிய செயல்கள் எண்ணிலடங்கா சாந்த முகம், ஓர்ந்த குணம், சான்றோர் வரிசையில் முதலிடம், ஆற்றிய அரும்பணிகள் உலகு உள்ளவரை உண்புகள் நிற்கும், நம் வாணியர் குலம் விளங்க தூண்டா மணி விளக்கே, நம் குலவிளக்கே, கலங்கரை விளக்கே, ஒளிகூட்ட வழிகூட்ட வருக ஐயா அவர்களுக்கு எல்லோர் சார்பாகவும் நன்றியை காணிக்கிறார்கள். அடுத்து சங்கம் வளர்த்து தமிழ் எழுத்தார்கள். ஆனால் சங்கம் வளர்த்து வாணியர்களை ஒன்று சேர்த்த பெருமை தென்னிந்திய வணிக வகை சங்கத்துக்கு முதலில் தோற்றுவிட்ட சங்கம் தமிழக தலைநகர் சென்னையில் இருக்கிறது. அதன் தலைவர் திரு சண்முகம் செட்டியார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் வருகையை பெருமிதம் கொள்கின்றோம். அவர்களை பற்றி சில வார்த்தைகள். பேதமுற்றோரையும் தம் இனிய நாமத்தால் ஒன்றிணைப்பவர், எளியோரையும் தன் செயலால் சங்கத்திற்கு பலம் சேர்ப்பவர், சங்கத்தின் அனைத்து செயல்களிலும் முன்னின்று வழிநடத்துபவர், மக்கள் தலைவரான அனைத்து மாண்புகளையும் பெற்ற நம் வாணியர் இன காவலர் ஐயா சண்முகம் ஐயா அவர்களை வருக வருக என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். திருநெல்வேலி மாவட்ட வாணியர் சங்க தலைவர், நம்ம வாணியர் குலத்தின் போர்வாள் திரு பாலசுப்ரமணியன் என்ற லாலாமணி அவர்களை வருக வந்து வரவேற்கின்றோம். இவர் இளைஞர்கள்லாம் ஒரு விடிவெள்ளியாக இருக்கிறார். சில பல காரியத்தில் எனக்கு தெரியும், நல்ல எங்களுக்கு அவ்வளோ பரிச்சயம் கிடையாது. இருந்தாலும் உங்களை பற்றி நல்லா கேள்விப்பட்டிருக்கிறேன். தமிழ்நாடு வாணியர் திருநெல்வேலி வாணியர் சங்கம் இன்று சீரும் சிறப்புமாக நடைபெறுவதற்கு நீங்கள் முக்கிய காரணம் என்று கேள்விப்படுகிறேன். வாணியர் சங்கத்தின் செயலாளர் சங்கர் அவர்களை நினைக்கும் போதெல்லாம் ஒரு கடலிலே பாய்மர கப்பலை ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு மாலுமியினுடைய ஞாபகம் தான் வரும். ஆர்ப்பரிக்கும் கடலின் பாய்மர கப்பலின் மாலுமி போல லயங்கண்டு புயங்கண்டு மரக்கலத்தை தன் எல்கை தாண்டாது பாதுகாப்பாக எல்லை சேர்க்கும் ஐயா சங்கர் அண்ணாச்சி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். மற்றும் வாணியர் முழக்கத்தினுடைய இனிய நாதமாக இசைத்துக் கொண்டிருக்கின்ற அவருடைய எழுத்தும் சரிதான், சொல்லும் கண்ணில் ஊற்றிக்கொள்ளலாம். அந்த அளவுக்கு கல்யாண சேகரம், சேகரம்னா எல்லாத்தையும் சேகரிக்கிறது, கல்யாண சேகர் அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். மற்றும் வந்திருக்கக்கூடிய மேடையில் வந்திருக்கின்ற எங்களது ப்ரொஃபஷனல் கொரியர், அதாவது சொந்த ஆட்களை சில நேரம் விட்டுருவோம், அது மாதிரி எங்களுக்கு மிக சொந்தமான கண்ணன் அவர்கள் இல்லாத இடமே கிடையாது. தென்னிந்திய வாணிசமா எங்கேனாலும் சரிதான், அவருடைய இயன்ற அளவு தன்னுடைய திருநெல்வேலி மாவட்டமா கல்வி நிதியா அதுக்கு ஒரு எல்லாவற்றிலுமே மிக முக்கிய பங்காற்றி தன்னுடைய உழைப்பையும் பொருளையும் கொடுத்து வாணியர் குலம் வாழ்வதற்காக வழிகாட்டியாக நிற்கக்கூடிய கலங்கரை விளக்கம் கண்ணன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இளைய தளபதி தம்பி பழனிசிங்கன் அவர்கள் போய் அணுகும் பொழுது உடனடியாக முன்னால் தளம் போட வேண்டும், எவ்வளவு போட வேண்டும், எவ்வளவு ஆகும் தருகிறேன் என்று சொல்லி முன்னின்று அதற்றை முன்பக்க தளத்தை எல்லாம் போட்டு கொடுத்த தம்பி பழனிசிங்கன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். பாரத் கேஸ் ஆலங்குளம் பாரத் கேஸ் ஐயா பாலசுப்ரமணியம் அவர்கள் இதேபோல் அவர்களுடைய மனம் போல லட்சுமியும் சரஸ்வதியும் அவர்களிடம் கூடியிருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். பாபநாசம் உலக வாணியத்தினுடைய முன்னாள் உறுப்பினர்கள், முன்னாள் பொறுப்பாளர்கள் திரு தசரதராமன் அவர்கள், எம் கே ஆறுமுகம் செட்டியார் அவர்கள், ஏஎஸ் முருகன் அவர்கள் மற்றும் எங்களது
எங்களுக்கு முதலாக இந்த கட்டிடத்தை வாங்கி செய்வதற்கு பிள்ளையார் சொல்லி போட்ட மாடசாமி அண்ணாச்சி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று இன்று அழைப்புதழில் இருமதில் பாபநாசம் இறைவனுடைய ஒரு சோதனை இருமதில் ஆளுக்கு ஒரு பக்கத்தில் இருந்தனால இந்த அழைப்புதழில் சில ஆட்களை விட்டுருக்கோம். அவர்கள் அதற்காக அவர்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். எல்லோரும் அழைப்பு உள்ளவர்களும் அழைப்பு போடாதவர்களும் கூட வந்திருக்கக்கூடிய அனைத்து வாணியர் சொந்தங்களையும் தாய்களையும் சகோதரிகளையும் எல்லோரையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்க உள்ளோம். கற்றலுக்குரிய கடலளவு ஞானங்கள் மங்கி கிடந்த மண்டபமும் மணிவிளக்காய் ஆக்கிவிட்டீர். வழங்கிய ஒளிகளை வைரமாக்க தீட்டிய வைரமே, வாணியர் உள்ளவரை நின்பனியை வாழ்த்துவர் திண்ணமே, கண்ணுறங்காது ஆற்றிய பணிகளை சொல்லேது நீவீர் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க வாழ்க. தளர்வு இரா சுப்பிரமணியன் அவர்களே வணக்கம். மாசமுத்திரம் வட்ட வாணியர் சமுதாயத்தினுடைய பாபநாசம் உலக வாணியர் பொதுநலக்கூடத்தினுடைய இந்த பொது பொலிவுடன் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்கும் போர்தலுக்கும் உரிய அண்ணாச்சி சுப்பிரமணியம் அவர்களே, முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய எனது சகோதரர் லாலாமணி அவர்களே, இந்த பொதுநலக்கூடத்தை திறந்து வைத்த மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய திருப்பணி செம்மல் அண்ணாச்சி அருணாசலம் செட்டியார் அவர்களே, இங்கே குத்துவிளக்கு ஏற்றி வைத்த நம்முடைய குலத்தை சார்ந்த சகோதர சகோதரிகளே மற்றும் இங்கே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற முத்தான தலைவர்களே, இந்த அருமையான மண்டபத்தை அரும்பாடுபட்டு எத்தனை அரும்பாடுபட்டு இருந்தாலும் கூட ஒரு சில விஷயத்தை நான் இங்கே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். நான் காந்தியை கண்டதில்லை, காந்தியடிகளை பார்த்ததில்லை. ஆனால் காந்தியடிகள் போன்று நிறைய நம்முடைய இந்த இந்திய திருநாட்டிலும் உலகத்திலும் சரி நிறைய சாதனையாக இருப்பார்கள். ஆனால் சரித்திரம் படைத்தவர்கள் காந்தியடிகள். காந்தியடிகள் சரித்திரமாக இன்றைக்கு நம்முடைய வாணிகத்தினுடைய மாமேதையாக இருந்து கொண்டிருக்கின்றார். அதுபோன்று இன்றைக்கு தாஜ்மஹாலை உருவாக்கியவர் இன்றைக்கு சாதனையாக இருந்து கொண்டிருக்கின்றார். தென்காசி கோயிலை கட்டிய மரியாதைக்குரிய திருத்தந்தி ஆதித்தன் சிவந்தாச்சி அவர்கள் இங்கு சாதனையாக இருந்து கொண்டிருக்கின்றார். அதுபோன்று ஒரு திருப்பணி செம்மலாடக்கூடிய மரியாதைக்குரிய போட்டலுக்குரிய அண்ணாச்சி அண்ணா செட்டியார் அவர்கள் இன்றைக்கு திருமலை குமாரசுவாமி கோயிலுடைய இன்றைக்கு இந்த முருகனுடைய அருள் பெற்று அவர் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தினுடைய ஒரு மிகப்பெரிய சாதனையாளராக இருக்கக்கூடிய அண்ணாச்சி அவர்கள் திருக்கரத்தால் இந்த மண்டபம் திறந்திருப்பது நாம் பெற்ற மிகப்பெரும் பெருமை. அதே சாதனையாளர் இன்னொரு பக்கத்தை பார்த்துக் கொண்டால் நம்முடைய மாமா பழனிசங்கர் அவர்களை சொல்ல வேண்டும். ஏனென்று கேட்டால் கிள்ளி கொடுக்காத இந்த காலத்திலே அள்ளி கொடுத்த மாமேதை நம்முடைய மாமா பழனிசங்கர் செட்டி அவர்களுக்கு இன்றைக்கு நாம் செய்கின்ற ஒரு மரியாதை என்னவென்று கேட்டால் அனைவரும் எழுந்து உரிமையில் இருந்து அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அனைவரும் ஒரு முறை எழுந்து நின்று நம்முடைய மாமா அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்று கேட்டால் கொஞ்சம் அமர்ந்திருங்க. நன்றி. சாதனை என்பது இதுதான், சரித்திரம் என்பது இதுதான். எனவே நாம் பெற்ற பேர் இதுதான். அருணாசலம் செட்டியார் என்கிற மாமேதை, பழனிசங்கர் செட்டியார் என்கிற மாமேதை நாம் பெற்றிருப்பது அவர் வாழ்ந்த காலத்திலே நாம் வாழ்வது மிக 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 பெரிய சாதனை என்று சொல்ல வேண்டும். நான் அதிகமாக நம்முடைய சமுதாய கூட்டத்தில் கலந்து கொண்டதில்லை. ஏனென்றால் சமுதாயம் என்றாலே என்னுடைய சகோதரர் லாலாமணி அவர்கள் மிக மிக சமுதாய பற்றிலே கலந்து கொண்டிருப்பார். எனவே நான் இது போன்ற ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டதில்லை. ஆனால் இன்றைக்கு நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய இந்த திருமண்டபத்தை கட்டிய நம்முடைய அண்ணாச்சி சுப்பிரமணியம் அவர்களும் ரமேஷ் அவர்களும் கந்தசாமி அவர்களும் நம்முடைய இல்லத்தில் வந்து அழைத்து நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டும் என்று சொல்லும் பொழுது கூட கண்டிப்பாக வருவேன். ஏனென்றால் இது சாதனை சரித்திர கூட்டம்.
இதை நான் பங்கு கொள்ளவில்லை என்றால் நான் எனக்குத்தான் அவமானம் என்று சொன்னேன். அதே போன்று ஏனென்று கேட்டால் இன்றைய தினம் நம்முடைய அண்ணா செட்டி அவர்கள் நெல்லை மாவட்டத்தில் எங்கு எடுத்துக்கொண்டாலும் சரிதான், 2 சமுதாயம் தான் போராடிக் கொண்டிருக்கும். அதற்கு மத்தியிலே இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்த ஒரு வெள்ளி அண்ணா அவர்கள் மிக மிக இன்றைக்கு நெல்லை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் அருணாசலம் செட்டியார் எப்படியோ இன்றைக்கு திருப்பணியிலே அதுபோன்று லாலாமணி அவர்களும் இன்றைக்கு சமுதாய பணியாக சமுதாய காவலராக இன்றைக்கு நெல்லை மாவட்டத்திலே இன்றைக்கு திருமண தகவல் மையம் வைத்துக் கொண்டு தமிழகமெங்கும் எத்தனையோ குடும்பங்களுக்கு இன்றைக்கு எத்தனையோ குழந்தைகளுக்கு திருமணமாவதற்கு ஒரு தகவல் மையத்தை அரும்பாடுபட்டு தன்னுடைய கை செலவினாலும் சரி தன்னுடைய சொந்த முயற்சியினாலும் சரி செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய சகோதரர் லாலாமணி அவர்களின் நினைவத்திலே நான் பாராட்டு கடைபட்டிருக்கின்றேன். அதுபோன்று நம்முடைய இந்த பணியை செய்வதற்கு காரணமாக இருந்த இந்த நிர்வாகத்தையும் நான் மனமுக பாராட்டுகிறேன். இங்கு மேலே அமைத்திருக்கின்ற அனைவரையும் இந்த நேரத்திலே நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அதுபோன்று இங்கே நம்முடைய சமுதாய பணி என்றாலே ஆலங்குளம் பாரதிகே சன்னாட்சி அள்ளியை கொடுப்பார். அதுபோன்று இங்க இருக்கக்கூடிய எத்தனையோ தலைவர்கள் பெருந்தலைவர் இருக்கின்றார்கள். அனைவரும் பெயரும் தெரியாவிட்டால் கூட எல்லோருக்கும் இந்த மீண்டும் ஒரு முறை நான் நன்றி சொல்லிக் கொண்டு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நான் இன்னொன்று சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். நிச்சயமான முறையிலே ஒரு சிறிய ஒரு சம்பவத்தை என்று கேட்டால் ஒரு எது நம்ம நினைக்க மாதிரி கண்டிப்பா கிடைக்கும். அதுதான் சமூகத்தில் வரும்போது அண்ணா சரியா சொன்னாங்க, இந்த மண்டபத்தில் இத்தனை தேவை தொடக்கம் நீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு முயற்சி எடுத்துக்கொண்ட நம்முடைய இந்த நிலவுக்குழு மனமுக பாராட்டுகிறேன். நான் வழங்குகின்ற விநாயகர் பெருமான், திருச்செந்தூர் முருகன், சபரிமலை ஐயப்பன் அனைத்து தெய்வங்களும் அருள் கொடுத்து இந்த மண்டபம் போன்று இன்னும் பல்வேறு மேல் மண்டபம் கட்டி பல்வாண்டு வாழ வேண்டும் என வாழ்த்தி விடவை நன்றி, வணக்கம். மண்டபத்தை சிறப்பாக திறந்து வைத்த அருணாசலம் அவர்களுக்கு தலைவர் பொன்னாடை போட்டி கௌரவிப்பார்கள்.